ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம முன்துண்டு தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்துண்டு பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பின்துண்டு பகுதியில் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி முன்துண்டு ஷோல்டரும் பின்துண்டு ஷோல்டரும் சேமாக வச்சுக்கணும். பாருங்க, சேமாக வைக்கும் பொழுது ஷோல்டர்கிட்டையும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு, ஆம்கோல் சைடும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? கீழே பட்டி தைக்கும் பொழுது ஷோல்டரோட அளவும் அந்த ஆம்கோல் சைடு அளவும் ரெண்டு துணியுமே சேமாக இருக்கணும், ஏற்றி இறக்கி வரக்கூடாது. இப்போ பெல்ட் பட்டி கரெக்டா பாருங்க, கீழே எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு நேரா லைன் நம்ம போட்டுக்கலாம். லேசா நம்ம குறிச்சிட்டு இதை தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். முன்துண்டு பகுதியை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த லைனுக்கு நேராவே பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நேரா இது போல நம்ம லைன் போட்டுக்கலாம். பின்துண்டுல எடுத்ததுமே பட்டி தச்சிடக்கூடாது. அந்த முன்துண்டு ஷோல்டரும் பின்துண்டு ஷோல்டரும் சேமா வச்சதுக்கு அப்புறம் தான் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி பட்டி மடிச்சு தைக்கணும். இப்ப 1 இன்ச்ல பிசுறு மடிச்சு இன்னொரு மடிப்பா அதே 1 இன்ச் அகலத்திலே இந்த மாதிரி மடிச்சு ஓரத்திலே நம்ம தையல் போட்டுக்கலாம். உள்ள மடிக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதி 1 இன்ச்லயும் மடிக்கலாம், 3/4 இன்ச்லயும் மடிக்கலாம், 1/2 இன்ச்லயும் மடிக்கலாம். அது நம்மளுக்கு கணக்கு கிடையாது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய அந்த பட்டியோட அகலம் கரெக்டா 1 இன்ச்ல இருக்கணும். ஓகேங்களா? துணி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 1/2 இன்ச் 3/4 இன்ச்ல எல்லாம் பட்டி மடிச்சு தைக்க கூடாது. அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 1/4 இன்ச் 1/2 இன்ச்ல எல்லாம் பட்டி மடிச்சு தைக்க கூடாது. நம்மளுக்கு பட்டியோட அளவு அகலம் பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு 1 இன்ச் அகலத்துலதான் பட்டி மடிச்சு தைக்கணும். இப்ப ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிக்க போறோம். 2ஆம் அடிச்சு இதோட அகலம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1/2 இன்ச் அகலத்துல இந்த மாதிரி நம்ம தச்சுட்டு ஹைட்டு பாத்தீங்கன்னா இந்த டாட்டோட ஹைட்டு பாத்தீங்கன்னா 4 இன்ச் ஹைட்ல தான் நம்ம தைக்கணும். எந்த சைஸா இருந்தாலும் சரி, ஷோல்டரை 2ஆம் அடிச்ச அகலம் 1/2 இன்ச்சும் உயரம் 4 இன்ச்சும் தான் நம்ம தையல் போட்டுக்கணும். இதுதான் டாட்டுக்கான சரியான அளவு. இப்ப பாருங்க, செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு சரியாவே இருக்கு. அகலத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம், அளவு நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இதே மாதிரியே அந்த சைடுமே ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் குறிச்சுக்கலாம். ஒவ்வொரு பகுதியுமே நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால ப்ளவுஸ் கற்றுக்க முடியும். கஷ்டமே கிடையாது. புரிஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா வகையான ப்ளவுஸுமே நம்மளால ஈஸியாக கட் பண்ணி தைக்க முடியும். இப்போ பாருங்க, 2 சைடுமே அழகாக நீட்டாக நம்ம டாட் தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். இந்த கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 7வது கிளாஸ் வரைக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வரிசையா லைனா தச்சு என்கிட்ட காமிக்கணும். இதுதான் இன்னைக்கு கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க். நீங்க தொடர்ந்து தச்சா மட்டும்தான் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். தேங்க்யூ.